அந்த முட்டை ஜாயிண்ட் போகிறதுக்கு ஒன்று அந்த அது காங்கிரஸுக்காரர் 5 பேர், அப்புறம் முஸ்லீமு, அப்புறம் விடுதலை சிறுத்தை அவர் வயசானவர் ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒன்று அந்த ஆடுறதா இந்த ஆடுறதா விஜயகாந்த் இல்லாமன்னு ஒன்றும் பதில் சொல்லாமல் உள்ளே உட்காந்துருக்காரு. அப்புறம் கம்யூனிஸ்ட்காரர் நாங்கள் வெளியேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. ஐயா அதுக்கிட்ட ஒன்று அவங்களாம் அதிமுகக்காரரை வைக்கும்போது ஓட்டு எலெக்ஷன் வைக்கும்போது இவங்களுமே ஓட்டுக்கு போயிடுவாங்க அண்ணாமலை. அப்போது அந்த விஜய் கட்சியில் 4 பேர் செய்யாக வர்றாங்க, இல்லைன்னா அண்ணாமலை இவ்வளோ குடிச்சு போடுறாங்க. அண்ணாமலை இந்த தேர்தலையே நிற்க போராடுவார். அவருக்கு அந்த பவர் இருக்குது. அந்த வெளிநாட்டு சாமியார்கள் 5 பேர் இருக்கிறீங்க. சும்மா நீங்கள் வெறும் ஆட்டி அந்த கவர்னரே கெடுத்து திமுக ஒன்றியத்துக்கு பணம் கொடுக்காமையே பண்ணி அப்புறம் பண்ணால் அது அந்தையோ திமுக செலவு பண்ணி போடுது அப்படின்னு 5 மந்திரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாலரா போடுறது, ஜக்கு புக்குன்னு. இப்போ அந்த 5 மந்திரி என்னாச்சு? இப்போ அண்ணாமலை மாற்றணும்னு அண்ணாமலை எங்கே விட்டு போகிறாரு? மீண்டும் மோடி எடுத்தான் போகிறாரு. ஜெயிச்சுட்டு மோடி பரவாயில்ல அப்படின்னு மேலே இந்த நிதியெல்லாம் கொண்டு வர போகிறார் அண்ணாமலை. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். நீயே விஜய்க்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்குற, நீ என்ன எம்மனா இந்த இவர் எம்மனா இப்போ வளைய போட்டு பிடிச்சிட்டு போயிடுவேன், உனக்கு காலம் கடந்து போச்சு ஆட்சி அப்படின்னு. மக்கள் ஓட்டு போடுறது ஐயா, மக்கள் சிந்திக்கிறாங்க ஐயா. ஒன்றும் மக்கள் சிந்திக்காமல் இருந்தால் உங்களை எப்படி மாற்றுவாங்க? மாற்றி போட்டாங்க பாரு. கொஞ்சம் ஒன்றினா யோசனை. இந்த காலை பிடுங்கிறது, கையை பிடுங்கிறது. அப்புறம் 6 மாதம் தான் கொடுத்த, 3 மாதத்துக்கு ஒன்று ஏன் நம்ம தயாநிதி மாற முரசதி மாற நீங்கள் நிறைய கடலில் கேப்பில் எத்தனையோ கடல் கடி கேப்பிள் போட்டு அதில் 2 காசெல்லாம் கொண்டு போட்டு முட்டு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததில்ல, முட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க தெரியுது. குதிரை உங்கள் பாசையில் அந்த பாசை ஓட்டுறதுங்கிறீங்க. குதிரை வேகத்தில் வேணால் குதிரை என்னவோ சொல்லிடுங்க. அந்த பாசையில் ஓட்டி நீங்கள் அந்த 5 பேரோ 10 பேரை கமிட்டு போடலாம் பார்க்குறீங்க. அப்படியே கமித்தாலும் மீண்டும் விஜய் எச்சா வந்தாடுவார். நீ அந்த நினச்சிட்டு கம்முன்னு இருந்தால், உங்கள் இருக்கிற ஓட்டுகளை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் காலை கட்டுறோங்கிறது விஜய் 6 மாதத்துக்கு கொடுத்தோங்கிறது இல்லாத தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு நல்லது சொல்கிறேன், கம்முன்னு இருங்கோ. 6 மாதம் கழிச்சு விஜயை நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சீட்டு போட்டு கொடுப்பாரு. இப்போ மறுபடியெல்லாம் மேலே மந்திரி சபைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்போ அதிமுகவையும் அவங்களுக்கு ராஜினாமா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாரு. அவர்கிட்ட வணக்கம்.